இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிறுவன் ஜெயின் ரயான் கொலை விவகாரம், பெற்றோருக்கு காவல் நீட்டிக்கப்படலாம். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டு 6 வயது சிறுவன் ஜெயின் ரயான் கொலை தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்ட அவனது பெற்றோருக்கு தடுப்பு காவலை மேலும் நீட்டிப்பதற்கு போலீஸ் நாளை நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். அவர்களை தடுத்து வைப்பதற்கான கால அவகாசம் முடிவடைந்தால் அதனை நீடிப்பதற்கு தங்களது தரப்பு விண்ணப்பிக்கும் என்றார் அவர். ஜெயின் ரயானின் பெற்றோரிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு விட்டதா என வினவப்பட்ட போது இன்னும் விசாரணை நடைபெற்று வருவதாக ஹுசைன் மறுமொழி தெரிவித்தார். இதனிடையே ஜெயின் ரயானின் பெற்றோர்கள் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களை சந்திப்பதற்கு அவர்களது வழக்கறிஞருக்கு போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். ஜெயின் ரயானின் பெற்றோர்களை சந்திப்பதற்கு போலீசிடம் மனு செய்த போதிலும் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை என தற்போது அவர்களின் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு தரப்பு துணை வழக்கறிஞரான ஃபாமி அப்துல் மொயின் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. 3 வாரங்களாக காணாமல் போனவர் ஜொஹூர் பாருவில் காரில் இறந்து கிடக்க கண்டெடுப்பு. குறைந்தது 3 வாரங்களாக காணாமல் போன ஜொஹூர் கோத்தா திமுகை சேர்ந்தவர் ஆடவர் ஒருவர் தாமான் செந்தோசாவை உடல் தனது காருக்குள் இறந்து கிடந்தார். 33 வயது முகமது ஹசான் ரம்லி எனும் அடையாளம் கூறப்பட்ட அந்த ஆடவர் மே மாதம் 18ஆம் தேதி முதல் காணவில்லை என அறிவிக்கப்பட்டிருந்தார். நேற்று காலை மணி 11:20 அளவில் காரில் ஆடவர் ஒருவர் சுயநினைவின்றி இருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து அவசர தகவல் கிடைக்கப்பெற்ற தென் ஜொஹூர் பாரு ஓசிபிடி துணை கமிஷனர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். அக்காரின் ஓட்டுநர் இருக்கையில் முகமது ஹமீசான் இறந்து கிடந்ததை சுல்தான் ஹமீனா மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அவரது மரணம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ரவுப் சலாமட் தெரிவித்தார். ஜூலை 6ஆம் தேதி பினாங்கு சுங்கை பாகாப் இடைத்தேர்தல், ஜூன் 22இல் வேட்புமனு தாக்கல். பினாங்கு மாநிலத்தில் சுங்கை பாகாப் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை 6ஆம் தேதியும் அதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 22ஆம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணைய துணைத் தலைவர் டாக்டர் அஸ்வி ஷாரோம் தெரிவித்திருக்கிறார். சுங்கை பாகாப் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு 2.1 மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுவதாக இன்று மெனாரா எஸ்பிஆரில் தேர்தல் ஆணைக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அஸ்மி ஷாரோம் கூறினார். இந்த தொகுதிகளுக்கான உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து பிரிவுக்கான அஞ்சல் வாக்குகளுக்கான மனுக்கள் இன்று முதல் திறக்கப்படுகின்றன. தேர்தல் நிர்வாகி ஒருவரையும் அவருக்கு உதவியாக 3 நிர்வாக அதிகாரிகளையும் இடைத்தேர்தல் பணிக்காக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இந்த இடைத்தேர்தல் காலத்தில் பிரச்சார நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக 2 அமலாக்க குழுக்களை தேர்தல் ஆணைக்குழு நியமித்துள்ளதாக அவர் கூறினார். தற்போது முதல் ஏப்ரல் வரையிலான மே மாதம் 24ஆம் தேதி சரிபார்க்கப்பட்ட கூடுதல் வாக்காளர் பட்டியல் சுங்கை பாகாப் இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும். இந்த இடைத்தேர்தலில் வாக்களிப்பதற்கு 39,279 தகுதி பெற்ற வாக்காளர்கள் இருக்கின்றனர். அவர்களில் 57 போலீஸ்காரர்களும் இடம்பெற்றுள்ளதாக அஸ்மி ஷாரோம் தெரிவித்தார். தாமான் தேசா ஜாவி ஜாலான் செராண்டேட்டில் உள்ள ஜாவி பலநோக்கு மண்டபம் வேட்புமனு தாக்குதலுக்காகவும் வாக்குகள் எண்ணப்படும் மையமாகவும் பயன்படுத்தப்படும். பூச்சோங்கில் போலி அல்லது பிறருக்கு சொந்தமான மை கார்டுகளை வைத்திருந்த 7 அந்நிய பாதுகாவலர்கள் கைது. ஸ்லாங்கோர் பூச்சோங் வட்டார பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் போலி அல்லது பிறருக்கு சொந்தமான மை கார்டு அடையாள அட்டையை வைத்திருந்த 7 பாதுகாவலர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் அடிப்படையில் அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய பதிவுத்துறையின் புலனாய்வு மற்றும் அமலாக்க பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த சோதனையின் வாயிலாக பெண் ஒருவர் உட்பட 7 பாதுகாவலர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் அனைவரும் 36 வயதிற்கும் 62 வயதிற்கும் இடைப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஆவர். போலியான அல்லது பிறருக்கு சொந்தமான மை கார்டு அடையாள அட்டையை பயன்படுத்தி தங்களின் உண்மையான விவரங்களை மறைத்துக் கொண்டு அவர்கள் பாதுகாவலர்களாக பணிபுரிந்து வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. தேசிய பதிவு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படும் வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது 20,000 ரிங்கிட்டிற்கு மேற்போகாத அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம்.
121 சட்டவிரோத குடியேறிகள் அவர்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தண்டனை நிறைவேற்றிய மற்றும் அபராதம் செலுத்திய பின் பேரா லாங்காப் குடிநுழைவு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 121 சட்டவிரோத குடியேறிகள் நேற்று அவர்களது தாயகத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். 76 ஆடவர்கள், 37 பெண்கள், 6 சிறார்கள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் செப்பாங்கில் உள்ள KLIA அனைத்துலக விமான நிலையத்தின் மூலம் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பேரா குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் மியோர் ஹிஸ்புல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். அவர்களில் 2 1 மாத குழந்தைகள், மற்றவர்கள் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாவர். 1959 மற்றும் 1963ஆம் ஆண்டின் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் அவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டனர். குடிநுழைவுத்துறையின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் அவர்கள் மீண்டும் மலேசியாவிற்கு வர முடியாது என மியோர் ஹஸ்புல்லா கூறினார். சிபுவில் தனியாக காரை செலுத்திய ஆட்டிசம் சிறுவன் தந்தைக்கு எதிராக வழக்கு பதிவு. சபா சிபு நகரில் தனியாக வாகனம் ஓட்டிய 11 வயது சிறுவனின் தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேற்று மாலை மணி 6:50 வாக்கில் அச்சம்பவத்தை போலீசார் அடையாளம் கண்டதாக சிபு போலீஸ் தலைவர் ACP ஜுல்கிஃப்லி ஷுஹைலி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட சிறுவனும் அவனது பெற்றோரும் விசாரணைக்காக சிபு போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதையும் ஜுல்கிஃப்லி உறுதிப்படுத்தினர். போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அதோடு சம்பந்தப்பட்ட சிறுவன் சிபு மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்றுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக சிறுவன் ஒருவன் தனியாக வாகனம் ஓட்டும் 30 வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் பாருவில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி மதுபானங்கள் பறிமுதல். ஸ்கூடாய்க்கு அருகே தாமான் தான் ஸ்ரீ யாக்கூபில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் அதிரடி சோதனை நடத்திய மெரைன் போலீஸ் குழுவினர் 383 பெட்டிகளில் இருந்த போலி மதுவை பறிமுதல் செய்தனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 1 வார காலம் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பின் மூலம் செவ்வாய்க்கிழமை மாலை மணி 4:45 அளவில் அந்த மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொகூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் குமார் தெரிவித்தார். அந்த தொழிற்சாலையில் போலியான மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு அவை கிடங்கில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நடவடிக்கையின் போது 33 வயது ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த நபர் எந்த ஒரு அடையாள ஆவணங்களையும் கொண்டிருக்கவில்லை. அந்த தொழிற்சாலையில் இருந்து மதுபானங்கள் மட்டும் இன்றி குழாயுடன் கூடிய 2 மின்னியல் நீர் பம்புகள், திரவமய வர்ண கலவை, 5 சுருள் கொண்ட சுங்க முத்திரை, 2 பிளாஸ்டிக் பீப்பாய்கள் இருந்த மதுவும், போத்தல் மூடிகளும் மற்றும் கை தொலைபேசியும் காணப்பட்டதாக கமிஷனர் குமார் தெரிவித்தார். கம்பாரில் தார் ஏற்றி வந்த லோரி கவிழ்ந்ததில் தாரில் புதையுண்டு ஆடவர் மரணம். கம்பார் ஜாலான் தஞ்சோங் துவாலாங்கில் உள்ள சாலை விபத்தில் பின் சாலையை நிர்மாணிப்பதற்கு பயன்படுத்தப்படும் தாரில் சிக்கிக் கொண்டதால் பெங்குலு எனப்படும் கிராம தலைவர் மரணமடைந்தார். கம்பார் மாவட்டத்தில் பெங்குலு முகின் தேஜாவில் பணியாற்றிய 40 வயதுடைய ஹனாபியா இஸ்மாயில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்ற போது தார் ஏற்றி சென்ற லோரி கவிழ்ந்ததில் அதில் இருந்த தாரில் சிக்கிக் கொண்டதால் இறந்தார். நேற்றிரவு மணி 8:15 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மீட்பு குழுவினர் பேரா தீயணைப்பு துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான உதவி இயக்குனர் சப்ருட்சி நூர் அகமது தெரிவித்தார். தார் ஏற்றி சென்ற லோரி கவிழ்ந்து கிடந்ததோடு ஹோண்டா வேவ் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஹனாபியா கீழே கொட்டப்பட்ட தாருக்குள் சிக்கிக் கொண்டதால் சிறப்பு சாதனத்தை பயன்படுத்தி அவரை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர். எனினும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்தார் என உறுதிப்படுத்தப்பட்டதாக சப்ரோட்சி தெரிவித்தார். பறவை காய்ச்சலால் மெக்சிகோவை சேர்ந்த முதல் நபர் மரணம் உறுதிப்படுத்தியது WHO. உலகம் முழுவதும் பதிவாகியுள்ள AH5N2 பறவை காய்ச்சல் தொற்றால் முதல் முறையாக மனிதர் ஒருவர் உயிரிழந்ததை உலக சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. மெக்சிகோவில் அம்மரணம் பதிவாகியுள்ளது. மெக்சிகோ நகர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 59 வயது நபர் ஒருவர் காய்ச்சல், மூச்சு திணறல், வயிற்றுப்போக்கு, குமட்டல் மற்றும் உடல் அசௌகரியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி உயிரிழந்தார்.
அவருக்கு எவ்வாறு பறவை காய்ச்சல் வைரஸ் பிடித்தது என்பது தெரியவில்லை என்ற போதிலும் மெக்சிகோவில் கோழி மற்றும் வாத்துகளில் அந்த வைரஸ் காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதனால் உயிரிழந்த நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை அதனை தற்போதைக்கு விபரீதமான விளைவு எதுவும் இல்லை என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. பறவை காய்ச்சல் வைரஸ் பறவைகளுடன் தொடர்பில் இருக்கும் நீர்நாய், கரடி, மாடு உட்பட கால்நடைகளில் காணப்படுகின்றன. எனினும் அது மனிதர்களிடையே எளிதாக பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய ஆய்வாளர்கள் அணுக்கமாக கண்காணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகமாக புன்னகை புரியுங்கள், வீழ்ச்சி அடைந்து வரும் சுற்றுலாத்துறையை உந்து செய்ய ஹாங்காங் மக்களுக்கு வேண்டுகோள். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிந்தைய சூழல் மற்றும் உரிமை கோரல் மீதான அடக்குமுறையை தொடர்ந்து அதன் சுற்றுலாத்துறையை உந்து செய்ய இன்னமும் போராடி கொண்டிருக்கும் ஹாங்காங் சுற்றுப்பயணிகளை கவர புதிய அணுகுமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அணுகுமுறையால் தங்கள் மக்களின் முரட்டுத்தனமான தோற்றத்தை மாற்றவும் ஹாங்காங் முயன்று வருகிறது. அப்படி என்னதான் அணுகுமுறை என்கிறீர்களா? மக்களிடையே இனிய பண்புகளையும் கனிவான சேவையையும் ஊக்குவிக்கும் இயக்கம்தான் அது. அண்மைய சில காலமாக மோசமாக நடத்தை காரணமாக ஹாங்காங் மக்கள் உலக தலைப்பு செய்தியில் இடம்பெற்று வருகின்றனர். குறிப்பாக சுற்றுலாத்துறை சார்ந்த தங்கும் விடுதி மற்றும் உணவு தயாரிப்பு துறையில் மோசமான சேவைகள் வழங்கப்படுவதாக அதிகமான புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக கடந்த ஆண்டு சுற்றுப்பயணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொண்ட ஹாங்காங் டாக்ஸி ஓட்டுநர்கள் குறித்து மிக அதிகமான புகார்கள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தோற்றத்தை களைந்து ஹாங்காங் சுற்றுலாத்துறையை உந்து செய்யும் நோக்கத்தில் இவ்வாறு தொடக்கத்தில் நாகரிக மாற்றம் என்ற இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இயக்கத்தின் வாயிலாக கனிவாக பேசவும் அதிகமாக புன்னகை புரியவும் ஹாங்காங் மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். அதுபோன்ற இயக்கம் 90 மற்றும் 2000ஆம் ஆண்டு வாக்கில் கூட ஹாங்காங்கில் அமல்படுத்தப்பட்டது. அதன் வாயிலாக ஒரு காலத்தில் சுற்றுப்பயணிகளின் சொர்க்கபுரியாக திகழ்ந்த ஹாங்காங்கின் தோற்றத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.